வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. ஓகே சரி, நம்ம 2 நாள் கிளாஸ் பார்த்துருக்கோம் அப்படிதானே? நம்ம 2 நாள் பார்த்ததை லேசா திருப்பி பார்க்கலாமா? மொத்தம் 3 டென்ஸ் பார்த்தோமா? 3 டென்ஸ் பார்த்துருக்கோம். 3 டென்ஸ் என்னதான் பாப்பா? Present tense, past tense, future tense. Present tense என்ன அர்த்தம்? இப்போ நடந்துட்டு இருக்கு. Past tense-னா என்ன செஞ்சு போச்சு? கடந்து போச்சு, கடந்தாங்க. Future tense-னா இனிமேல் தான் வரக்கூடிய காலம். இனிமேல் தான் வரக்கூடிய காலம். சரியா? சரி, இதை சொல்லி பாரு. Present tense, past tense, future tense. நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம். இந்த 3 காலத்துலையும் கேள்விகள் எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளா சொல்லி கொடுத்துருந்தேன். சிம்பிள் கொஸ்டின் தான். நிகழ்காலத்தில் கேட்கும்போது டூ வச்சு கேட்கணும், கடந்த காலத்தில் கேட்கல டிட் வச்சு கேட்கணும், எதிர்காலத்தில் கேட்கல வில் வச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு போகிறத பற்றி ஒரே ஒரு கேள்வி மட்டும் நடத்திருந்தேன். ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்ன செஞ்சிருந்தேன்? நடத்திருந்தேன். அப்படி தானே? இப்போ என்னம்மா என்னப்பா? டே 3யா? இன்னைக்கு 3ஆவது நாளா? சரி, டே 3. ரைட். இன்னைக்கு வந்து என்ன அந்த 3 கேள்வியும் ஒரு இதில் சொல்லி கொடுக்குமா? முதல் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சென்னைக்கு போறியா? சென்னைக்கு எப்படி கேட்கலாம்? இங்கிலீஷ்ல எப்படி கேட்கணும்? Do you go to Chennai? சென்னைக்கு போறியா? சென்னைக்கு போனியா அப்படிங்கிறது எப்படி கேட்கணும்? ஸ்பீடா கேட்கறேன். Did you go to Chennai? நீ சென்னைக்கு போனியா? இறந்த காலம், கடந்த காலம். சென்னைக்கு போனியா? சரி, அடுத்த வாரம் இனிமேல் என்னைக்கோ ஒரு நாள் சென்னைக்கு போவியான்னு கேட்கணும். அப்ப எப்படி கேட்கணும்? முதல் சொன்ன மாதிரி மெதுவா will you go to Chennai? நீ சென்னைக்கு போவியா அப்படிங்கிற. சரி, அதுக்கப்புறம் present continuous tense-ல கேட்கல இப்போ போய்கொண்டே இருக்கிறான், போய்கொண்டிருக்கிறாயா, நீ போய்கொண்டிருக்கிறாயா அப்படி கேட்க என்ன? Are you? Very good, very good. சரி, are you going to Chennai? ING சொல்லுங்க. சரி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பாப்பா வந்து ஷேலை கோ டு பாத்ரூம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது தான் நமக்கு மைண்டில் என்ன வந்துச்சு, சரி ஷேலை வச்சு என்னென்ன கொஸ்டின்லாம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து டெய்லி நம்ம கேட்குறோம். டீச்சர்கிட்ட போய் டீச்சர் ஷேலை கோ டு டாய்லெட், ஷேலை கோ டு பாத்ரூம் அப்படின்னு கேட்கும்போது தான் சார் அந்த ஷேலை வச்சுட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ஷேலை வச்சு எந்தெந்த இடத்துலலாம் கேட்கலாம் அப்படின்னு முதல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் சஜஷன் கேட்கும்போது ஷேல் வச்சு கேட்கணும். ஒருத்தர் யாரையாவது ஒருத்தர் ஒரு சஜஷன், ஒரு கருத்து, ஒரு அறிவுரை, என்னது ஒரு அறிவுரை கேட்கும்போது ஒரு ஷேல் வச்சு கேட்கணும் அப்படின்னு பார்த்தோம். அப்படிதான் உட்காரு. ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா உட்காரு நடுவுல இருக்கு. ரெண்டாவது நடுவுல இருக்கு. ரெண்டாவது வந்து முதல் சஜஷன் கேட்கும்போது ஷேல் வச்சு கேட்கணும்னு பார்த்தோம். ரெண்டாவது வந்து ஆஸ்கிங் ஃபார் அட்வைஸ், ஒருத்தர் யாரையாவது அட்வைஸ் கேட்கும்போது ஷேல் வச்சு கேட்கணும் அப்படின்னு பார்த்தோம். மூணாவது வந்து ஆஃபர், யாராவது ஒருத்தருக்கு ஒரு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணும்போது ஷேல் வச்சு கேட்டு பண்ணணும் அப்படின்னு 3 பார்த்தோம். அதில் சஜஷன் பற்றி எனக்கு நிறையா விரிவாக பார்த்தோம். சஜஷன் பற்றி நான் என்ன செஞ்சோம்? நிறையா விரிவாக பார்த்தோம். அதில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சாப்பிடலாமா, நம்ம பார்த்தோம் ஷால் வி ஈட். அதாவது இந்த ஷேல் வரும்பொழுது என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வரும் பார்த்தோம்? ஐ 2 தான் வரும் பார்த்தோம். சரியா? சரி, நம்ம சாப்பிடலாமா, நம்ம தூங்கலாமா எப்படி கேட்கலாம்? இங்கிலீஷ்ல கேளுங்க. ஸ்லீப். அவ்வளவுதான். shall we sleep? நம்ம குதிக்கலாமா? shall we jump? இப்படி நம்ம
நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு சஜஷன் கேட்கும்போது நம்ம என்ன செய்யலாம், நம்ம அந்த கடைக்கு போகலாமா, நம்ம அந்த கடைக்கு போகலாமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கருத்து கேட்கும்போது ஃபுல்லாகவே என்ன செய்யலாம், ஷேர் வச்சு கேட்கலாம். அதுக்கப்புறம் ஆஸ்கிங் ஃபார் அட்வைஸ், ஆஸ்கிங் ஃபார் ஆலோசனை பெறும் பொழுது, ஒருத்தர் ஆலோசனை கேட்கும்போது ஆஸ்கிங் ஃபார் அட்வைஸ், ஒருத்தர் அட்வைஸ் கேட்கும்பொழுதும் நம்ம ஷேர் வச்சு தான் கேட்கணும். ஒருத்தருக்கு அட்வைஸ் கேட்கும்போது எப்படி தான் கேட்கணும், ஷேர் வச்சு கேட்கணும். ஆஸ்கிங் ஃபார் கேட்கல ஃபர்ஸ்ட் ஷேர் வரும், பாரு ஷேர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப், வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வரும், வெர்போட முதல் ஃபார்ம். வெர்ப் அப்படியே கேட்கணும், வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கக்கூடாது, வெர்போட இடி சேர்க்கக்கூடாது. சரியா, வெறுப்பு அப்படியே கேட்கணும். சாப்பிடுறியா அப்படின்னா சாப்பிடு, ஈட் அப்படியே கேட்கணும். சரியா, சஜஷன் கேட்போமா. ஃபர்ஸ்ட்டு நேற்று பார்த்தோம், ஐயம்பெருமாள் அண்ணனோட மகா யார் வந்தா, அஞ்சனாஸ்ரீ நானும் டவுனுக்கு போயிட்டோம். அஞ்சனாஸ்ரீ நானும் எங்கே போயிட்டோம், டவுனுக்கு போயிட்டோம். ஓடியாயா அஞ்சனாஸ்ரீ அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு கேட்க, அண்ணே கிளம்பிட்டீங்களா, நானும் உங்கள் பாப்பாவும் டவுனுக்கு வந்திருக்கோம், சிறுவில்லிபுத்தூர் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அஞ்சனாஸ்ரீ அப்பா சொல்கிறாங்க, சார் நான் வர்றதுக்கு இன்னும் 1/2 hour ஆயிடுமே, நான் வர்றதுக்கு இன்னும் 1/2 hour ஆயிடுமே அப்படின்ட்டாங்க. அஞ்சனாஸ்ரீ அப்பா என்ன சொல்லிட்டாங்க, நான் வர்றதுக்கு இன்னும் 1/2 hour ஆயிடுமே அப்படின்னு சொன்ன உடனே சாருக்கும் இவளுக்கும் கால் ரொம்ப வலிக்கு, நின்றுட்டே இருக்க முடியல. சாருக்கும் இவளுக்கு எப்படி வலிக்கு, கால் ரொம்ப வலிக்கு. உடனே சார்ட்ட கேட்க பயந்துகிட்டே இருக்கா, ஐயோ சார் உனக்குள்ள உட்காரலாமா, உனக்குள்ள காத்திருக்கலாமா, உனக்குள்ள உட்கார்ந்து வெயிட் பண்ணலாமா, எல்லாம் இதில் போய் ஒரு சேர் மாதிரி கிடக்கு, சார் நம்ம இங்கே காத்திருக்கலாமா, நம்ம இங்கே காத்திருக்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்கறதுக்கு பயப்படுதா, பயப்படுதியா, பயப்பட மாட்டா. சரி, இப்போ இவன் ஏன்டா அப்படி கேட்கணும், என்ன கேட்கணும், நான் ஃபஸ்ட்டு நான் ஐ வச்சு பேசணுமா, நான் இன்னைக்கு இவ கேட்கா, நான் இங்கே காத்திருக்கவா, நான் தமிழ் எழுதி போட்டா பாரு, நான் இன், நான் இ இன் கே, இங்கே கா இத் தி ரு இத் நான் இங்கே காத்திருக்கலாமா, நான் நான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும், கேட்கல ஐ ஃபர்ஸ்ட் என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன், ஷேல். அஞ்சனா சொல்லு ஷேல். அதுக்கு சப்ஜெக்ட் வரும், சப்ஜெக்ட் யாரு, நீயா, நான் shall I wait, வெறுப்பு அப்படியே போடுங்கன்னா shall I wait, நான் இங்கே நான் காத்திருக்கலாமா, இங்கே அப்படின்னு ஒரு வார்த்தை வரணும், இங்கேன்னு ஒரு வார்த்தை வரணும், here அது தெரிய மாட்டேங்குது. shall I wait here, சார் சார் வெயிட் ஹியர், நான் இன்னும் காத்திருக்கலாமா அப்படின்னு என்கிட்ட பார்த்து கேட்குறேன். சத்தமா கேள்வி பார்ப்போம். Shall I wait here? நான் ஓகே வெயிட் தட் சைட் அப்படின்னு நான் சொல்கிறேன். வெயிட் தட் சைட், நீங்கள் வந்து வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் டீ குடிக்க போயிட்டேன். நான் எங்கே போயிட்டேன், இப்படி இவா என்னோட என்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்கும் பொழுது, ஏதோ ஒரு அட்வைஸ் கேட்கும்போது இந்த ஷேர் பயன்படுத்தணும். உட்காந்துக்கோ. அதுக்கப்புறம் பாரு, ஒரு பெரிய ஜவுளி கடைக்கு போயாச்சு. எங்க போயாச்சு, ஜவுளி கடைக்கு போயாச்சு. சூர்யா பாய் வாராங்க, வாயா சூர்யா பாய். சூர்யா பாயும் அந்த ஜவுளி கடைக்கு வந்திருக்கான், அந்த ஜவுளி கடைக்கு வந்திருக்கான். சூர்யா பாய் என்ன செஞ்சிருக்கான், சூர்யா பாயா விஸ்வா பாயா, விஸ்வா பாய். எங்க அண்ணன் பேர் தான் சூர்யா பாய். ஒன்னா பிடிக்கல, என்னை கருவா பாயிலேன்னு சொன்னான். பார்த்தீங்களா, அவனே தான் நல்லா பெரிய பையனாக. சரி, இவன் ஜவுளி கடைக்கு வந்திருக்கான். எங்க வந்திருக்கான், ஜவுளி கடைக்கு வந்திருக்கான். ஜவுளி கடைக்கு வந்துட்டானா, வந்த உடனே
இவங்க அப்பா அம்மா இந்த ட்ரெஸ் எடு அந்த ட்ரெஸ் எடுன்னு சொல்லாத அவன் கேட்க மாட்டேங்க. என்ன செய்ய மாட்டேங்கிறான்? உடனே அவனுக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, அவனுக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. சரியா? உடனே அவன் வந்து சரி நீங்களும் சொல்லலாம் நான் சாப்பிட்டு போய் கேட்க போறேன் அப்படின்ட்டு என்கிட்ட வந்து ஒரு ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு வந்து சார் நான் இந்த ட்ரெஸ் வாங்கலாமா, நான் சொன்னா வாங்கலாமா, போகலாமா, தூங்கலாமா, குதிக்கலாமா, அந்த மாதிரி லாமா லாமா லாமான்னு முடிஞ்சிருச்சுனாலே என்ன போட்டுருணும்? ஷாலை கோட்டு பாத்ரூம் கேட்கீங்க எல்லாரும். ஷாலை கோட்டு டாய்லெட்டுக்கு போகலாமா டீச்சர் போய் கேட்கீங்க. அப்படிதானே? டாய்லெட்டுக்கு போறேன் அப்படி கேட்பீங்க. எப்படி கேட்பீங்க? டாய்லெட்டுக்கு போகலாமா. தமிழ்ல கேட்கறதா இருந்தா எப்படி கேட்பீங்க? டீச்சர் தான் டூ பாத்ரூம் பாத்ரூம்ல போலாமான்னு கேட்டீங்களா? திமுறா போய் டீச்சர் பாத்ரூம் போறேன் எப்படில கேட்பீங்க? ஐடி பணிமா மரியாதையா ஒரு கருத்து கேட்குற மாதிரி தானே கேட்பீங்க, ஒரு அட்வைஸ் கேட்குற மாதிரி தானே கேட்பீங்க. டீச்சர் நான் டாய்லெட் போகலாமா, டீச்சர் நான் தண்ணி குடிக்க போகலாமா, டீச்சர் நான் விளையாட போகலாமா. எல்லாரும் கல்யாணத்துக்கு விளையாட போயிட்டாங்க, இவன் மட்டும் 4 கோடி எழுதுல பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. எழுதி முடிச்சுட்டான். எழுதி முடிச்சோன்னு எப்படி கேட்பான்? டீச்சர் நானும் விளையாட போகலாமா, நானும் போகலாமா அப்படின்னு போகலாமா, தூங்கலாமா, சாப்பிடலாமா, இந்த லாமா லாமா இடத்துல ஃபுல்லாக என்ன வந்துடணும்? ஷேல் வைக்கணும். இப்போ என்கிட்ட கேட்கான் சார் நான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கலாமா, அந்த சவுடி கடையில் வச்சு என்ன கேட்கான்? நான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கலாமான்னு கேட்கான். கேள்வி பார்ப்போம். நான் இந்த ட்ரெஸ்ஸை தமிழ் எழுதி கொடுத்தேன். நான் ட்ரெஸ்ஸை மட்டும் இங்கிலீஷ் எழுதி கொடுத்தேன். நான் இந்த ட்ரெஸ்ஸை ட்ரெஸ்ஸை வாங்கலாமா வாங்கலாமா. இவனே கேட்பான் பாரு, தம்பியே கேட்பான். ஃபர்ஸ்ட் என்ன வரணும் கேளுங்க. தம்பி சொல்லுவாரு. சொல்லுங்க தம்பி. ஷேல் நான் வாங்கலாமா நீ தானே கேட்க வேண்டாம். அப்போ ஷேலை வாங்குதல் வெறுப்பு என்னது? வாங்குதல் அப்படிங்கிற இங்கிலீஷ் என்னது? வாங்குதல் இங்கிலீஷ் என்னப்பா? சத்தமா சொல்லியா? இந்த சிவானி ஒன்னாயா இங்கிலீஷ் தெரிஞ்சு பை சத்தமா சொல்லு. Shall I buy இந்த ட்ரெஸ்ஸை? அப்போ shall I buy this dress? This 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 RESS dress. Shall I buy this dress? கேட்டு பாரு. சாதகல் shall I buy this dress? Very good, very good. இன்னைக்கு யாரெல்லாம் டீச்சர் ஸ்டைல் வச்சு கேள்வி கேட்டு பார்த்தீங்க? ஒன்னாப்புலலாம் 2-3 பேருக்கு கேட்டுட்டு இருந்தான். இந்த சுபாஷ் அவங்களுக்குள்ளே சண்டை விட்டு கிடந்தாங்க. ஷேலில் 2 கிடந்தாங்க, ஷேலு வில்லுன்னு கிடந்தாங்க. சரியா? ரைட், வெரி குட். இந்த மாதிரி கேட்டு பழவர். வெரி குட். இன்னைக்கு டீச்சர் என்ன கேள்வி கேட்டீங்க ஷேல் வச்சு? சத்தமா கேள்வியா? ஷேலை ஷேலை கோ டு பாத்ரூம் கேட்டீங்களா? வெரி குட், வெரி குட். சரி, வெரி குட். சரி, இப்போ இது வந்து என்னது அப்படின்னா ஆஸ்கிங் ஃபார் அட்வைஸ் கேட்குறது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் நடந்துட்டு இருக்கு. ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்ன செஞ்சுட்டு நடந்துட்டு இருக்கு. அப்போ 5ஆவது வந்து ஒரு அக்கா வராங்க. யாரு? ஜோஸ்லின் சில்வன் ஒரு அக்கா வராங்க. எந்த அக்கா வராங்க? ஜோஸ்லின் சில்வன் ஒரு அக்கா வந்து வெளியில நிற்காங்க. அந்த அக்கா கேட்காங்க, இது சார் நானும் இந்த வகுப்புல சேரலாமா, நானும் இந்த வகுப்புல சேரலாமா, சரியா? அப்படி கேட்காங்க. அப்ப அப்படி கேட்குற மாதிரி கற்பனை பண்ணி பார்ப்போமா? நான் இந்த வகுப்பில் சேரலாமா, நான் இந்த வகுப்பில் சேரலாமா, நான் வகுப்பில் சேரலாமா. யார் சொல்ல வரா? அங்க வா, இளமதி வரையா? யார் புதுசா யார் வரீங்களா? வா, வெரி குட், வெரி குட். சரி, கூப்பிட்டாச்சு. நாளைக்கு வேற ஆளு. அடுத்த கேள்வி வேற ஆளு. கேளுவோம். நான் இந்த வகுப்பில் சேரலாமா? ஃபர்ஸ்ட் என்ன வந்துடணும்? ஷேல் ஐ. நான் வந்துருச்சு. லாமா சேரலாமா? லாமா வந்துருச்சு. ஷேல் ஐ திஸ் முன்னாடி சப்ஜெக்ட் என்னது? ஷேல் ஐ சேரலாமா?
சேரலாமாக்கு இங்கிலீஷ்ல என்னப்பா பையா பையா வாங்கலாம் சரி இது வர இப்போ ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சேர்த்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுங்களா இல்லை ஒரு ரெண்டு பொருள் தனித்தனியாக கிடக்கு அது ரெண்டும் எப்படி ஒட்டி வைடா சேர்த்து வைடா அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன் சேர்த்து வைடி ரெண்டையும் சேர்த்து வைடி அப்படிங்கிறது என்ன சொல்லுவேன் ரெண்டு பிஞ்சு கிடக்கு அதை ஜாயின் பண்ணா அனைவரும் ஜாயின் சேலை join in the vowel this class this class shall I join this class shall I join this class very good இப்போ நம்ம ஆஃபரிங்க பத்தி நம்ம எழுதி போறோம்னா நான் டக்கு வாயிட்டு சொல்லி முடிக்கிறேன் பாரு ஆஃபரிங் அப்படின்னா என்னதுன்னா நம்மளா போய் ஒருத்தனுக்கு பண்ணக்கூடிய ஹெல்ப் இல்லைன்னா ஒருத்தனுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி சரியா நம்மளா போய் ஒரு ஆஃபர் பண்ணலாம் அப்படித்தானே இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஈஸியாக சொல்கிறேன்னே நான் உனக்கு உதவலாமா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு தாத்தா தள்ளுவண்டி தள்ளிட்டு போறாரு எங்கே தள்ளிட்டு போறாரு தள்ளுவண்டி தள்ளிட்டு போறாரு ரயில்வே சுரங்கத்தில் பெரிய இறக்கம் இருக்கு இறக்கத்தில் மெதுவாக வேகமாக வந்துட்டாரு மறுபடியும் என்னது ஏத்தம் அவரால் தள்ள முடியல உடனே நீ அந்த பக்கமா நடந்து போய்கிட்டு இருக்க நான் சைக்கிளில் போய்கிட்டு இருக்கேன் உடனே நீ என்ன செய்யலாம் அந்த தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இறங்கி நீனும் தள்ளலாம் நீங்க இறங்கி என்ன செய்யலாம் அப்படி யாராவது தாத்தாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா என்ன ஹெல்ப் பண்ணுங்க தாத்தாட்ட இருந்து 2 ரூபாய் குடிக்கிட்டு ஹெல்ப் பண்ணுவியா வெரி குட் ஹெல்ப் பண்ணணும் சரி அப்போ எங்க தாத்தாவுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் ஏதோ ஒரு தாத்தால விடுங்கல அந்த தாத்தாட்ட போய் நான் உங்களுக்கு உதவலாமா அப்படின்னு கேட்கறது என்ன கேட்கணும் அப்படின்னா shall I help you உனக்கு அப்படின்னாலும் யூ தான் உங்களுக்கு அப்படின்னாலும் யூ தான் சரியா நான் உனக்கு உதவலாமா அப்படின்னாலும் யூ தான் பண்ணணும் நான் உங்களுக்கு உதவலாமா அப்படின்னாலும் யூ தான் பண்ணணும் சொல்லி பாரு shall I உதவுதல் அப்படிங்கிற இங்கிலீஷில் ஹெல்ப் ரெண்டாவது அடுத்து பாரு எடுத்துக்காட்டுக்கு நீ வந்து இவனுக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருக்க ஒரு கட்டில் படுத்து செஞ்சுட்டு இருக்க தூங்கிட்டு இருக்க அப்படியே லேசாக வேர்வையாக வருது உடனே யாராவது ஃபேன் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்போ பார்த்து நான் வாரேன் நான் என்ன செய்கிறேன் வாரேன் வந்து நான் வேணா உனக்கு ஃபேன் ஆன் பண்ணவா நான் ஃபேன் ஆன் பண்ணவா ஃபேன் ஆன் பண்ணவா நீ உன்கிட்ட கேட்குறேன் நானா வந்து உன்கிட்ட கேட்குறேன் நான் உனக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறேன் நான் உனக்கு ஃபேன் ஆன் பண்ணவா கேட்டு பாரு இங்கிலீஷ் வரத சொல்லி பாரு ஷேலைக்கு எடுத்து வெண்ணு வரணும் ஷேலைக்கு எடுத்து அதுக்கு வெறுப்பு வரணும்லா ஷேலை ஆன் த ஃபேன் வெரி குட் இதுல ஷேலை ஆன் த ஃபேனுக்கு முன்னாடி டர்ன் ஆன் த அப்படின்னு சொல்லணும் சரியா ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு வந்து டர்ன் ஆஃப் சுவிட்ச் ஆன் பண்றதுக்கு வந்து டர்ன் ஆன் சரியா shall I turn on the fan shall I turn on the fan அடுத்து நான் உனக்காக அதை செய்யவா எடுத்துக்காட்டுக்கு அஞ்சனாஸ்ரீ வீட்டு பாடம் எழுதாம வந்துட்டா அஞ்சனாஸ்ரீ என்ன செஞ்சுட்டா வீட்டு பாடம் எழுதாம வந்துட்டா ஆனா மதுமிதா கேட்கா அஞ்சனா வீட்டு பாடம் எழுதாம வந்துட்டியா வீட்டு பாடம் எழுதாம வந்துட்டியா நான் வேணா உனக்காக வீட்டு பாடம் எழுதி கொடுக்கட்டா அப்படின்னு கேட்பால அந்த மாதிரி நான் உனக்காக அதை செய்யவா அப்படின்னு நீனா போய் கேட்கறது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி தான் கேட்பாங்க நான் உனக்காக அதை செய்யவா அப்படிங்கிறதுல ஷேர் பயன்படுத்தலாம் சொல்லி பாரு நான் உனக்காக அதை செய்யவா செய்யவா அப்படிங்கிற இங்கிலீஷ்ல டூ டூ யுவர்லாம் கிடையாது shall I do that for you shall I do that for you நான் வந்து அதை உனக்காக செய்யவா நம்ம இது எல்லாத்தையுமே இப்போ விரிவாக எழுதி போட்டுருவோம் இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருவோம் விரிவாக எழுதி போட்டுருவோம்
அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு இடத்துல நம்ம வந்து ஷேல் பயன்படுத்துவோம். அதையும் சொல்லி முடிச்சிட்டோம்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த ஷேல் கிளாஸை முடிச்சுக்கலாம். மொத்தம் அப்புறம் என்ன சார் 3 இடம் தான் சொன்னீங்க. என்ன இடம்னா சஜஷன்ஸ், ஆஸ்கிங் ஃபார் அட்வைஸ், ஆஃபர். இந்த 3 இடத்துல தானே சார் சொன்னீங்க. இன்னொரு இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னா, இன்னும் ஒரே ஒரு இடம் எந்த இடம் அப்படின்னா, எதிர்காலத்தில் உறுதித்தன்மை குறைவாக உள்ள ஒரு சொற்களை ஒரு தொடரை பேசுவதற்கு ஷேல் பயன்படுத்தணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து சென்னை போவேன் அப்படின்னு நான் உறுதியா சொல்றேன். டுமாரோ நான் சென்னைக்கு போவேன் அப்படின்னா ஐ வில் கோ டு சென்னை டுமாரோ வில் சொல்லணும். ஐ வில் கோ டு சென்னை டுமாரோ. நாங்க போறோம் அப்படின்னா we will go to சென்னை டுமாரோ, we will go to சென்னை டுமாரோ. உறுதியா போவோம் அப்படின்னா will சொல்லணும். உறுதி இல்லாம போனாலும் போவேன் அப்படிங்கிற இடத்துல ஷேல் சொல்லணும். உறுதித்தன்மை எதிர்காலத்துல ஒரு சம்பவம் நடக்கும், நடக்காமலும் போகலாம், நடந்தாலும் நடக்கும், நடக்காமலும் போகலாங்கிற இடத்துல ஷேல் சொல்லணும். ஷேல் ஐ கோ டு சென்னை டுமாரோ. போனாலும் போவேன்னு அர்த்தம். அதுல வந்து உறுதித்தன்மை கம்மி. இல்லைன்னா கண்டிப்பா போவேன்னு அர்த்தம். ஐ வில் கோ டு சாரி இல்லை, இதுல வந்து சாரி ஷேலைன்னு சொல்லிட்டேன் சார், தப்பா சொல்லிட்டேன். ஐ ஷால் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஐ ஷால் சொல்லணும். சரியா? ஐ ஷால் கோ டு சென்னை டுமாரோ. உறுதித்தன்மை கம்மி. உறுதித்தன்மை என்னது? கம்மி. நாளைக்கு நான் போனாலும் போவேன். நாளைக்கு எப்படிப்பட்டது? போனாலும். சரி ரைட். இப்போ 3:30 விளையாட்டு போயிட்டு சார் உங்களை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? நான் வந்து கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா ஐ வில் கோ டு த பிளே கிரவுண்ட் டுடே ஈவினிங். ஐ வில் கோ டு த பிளே கிரவுண்ட். நான் வந்து பிளே கிரவுண்டுக்கு போகிறேன். நான் பிளே கிரவுண்டுக்கு போகிறேன். சரியா? ஐ வில் கோ டு த பிளே கிரவுண்ட் டுடே ஈவினிங். இன்னைக்கு ஈவினிங் நான் வந்து பிளே கிரவுண்டுக்கு போகிறேன். அதே இது போனாலும் போவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஷால் கோ டு த பிளே கிரவுண்ட் டுடே ஈவினிங். ஷேல் சொல்லிட்டோம்னா அது வந்து உறுதித்தன்மை கம்மி. இந்த மாதிரி இடத்துக்கும் ஷேல் பயன்படுத்தலாம். சரியா? இந்த மாதிரி ஷேல் வந்து எந்தெந்த இடத்துல பயன்படுத்தலாம்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து ஆஸ்கிங் ஃபார் அட்வைஸ் எழுதிக்கணுமா? இதை எழுதுங்க. இதை முடிச்ச உடனே ஆஃபர் எழுதி போடுறேன். அதுக்கப்புறம் உறுதித்தன்மை குறைவானது எழுதி போடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் எல்லாமே எழுதி போடுறேன். சரிங்களா? அன்னைக்குள்ள ஹோம்ஒர்க்கை 2 பேரும் செய்யல. காலையில கேட்டேன், செஞ்சிருவாங்க. சரியா? நீனும் செய்யலடா. நோட்டை காணுமா? அதான்ல சனி நேரம் லீவ் விட்டா நோட்டு காணாம போயிடும், மறந்துடும். இவனுக்குலாம் கையில புண்ணு வந்துடும். சரி ஓகே. இப்போ இதை மட்டும் எழுதுமா? எழுதுங்க. எழுதியா? வெரி குட்.